ஸ்வஸ்திக் சேனலுக்கு வரவேற்கிறோம். நீங்கள் அனைவரும் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வாழ்த்துகிறேன். பிறருக்கு நீங்கள் சிறப்பாக தெரிய செய்ய வேண்டிய 5 செயல்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 1. அமைதியாக இருங்கள். எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் அச்சமயத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறர் உங்களிடம் பேசும்போது அவர்கள் முழுமையாக பேசும் வரை அமைதியாக கவனித்து, நீங்கள் பேசும்போதும் அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள். இப்படி எல்லா தருணங்களிலும் அமைதியாக இருப்பவர்களை அனைவருக்கும் பிடிக்கும். 2. உங்களுக்கு அவமானத்தை தரும் பழக்கங்களை கைவிடுங்கள். நம்மை பிறர் எப்படி மதிக்க வேண்டும் என்பது நாம் அவர்களிடத்தில் எத்தகைய பிம்பத்தை உருவாக்குகிறோம் என்பதில்தான் அடங்கியுள்ளது. எனவே பிறர் முன்னே உங்களது இமேஜை கெடுக்கும் பழக்கங்களை உடனடியாக கைவிடுங்கள். முடிந்தவரை பிறரிடம் நல்ல பிம்பத்தை உருவாக்கிக் கொண்டாலே பிறருக்கு உங்கள் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். 3. பிறரை நன்கு கவனியுங்கள். ஒருவர் உங்களிடம் பேசும்போது அவர் சொல்வதை உன்னிப்பாக கவனியுங்கள். அவர் ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருக்க நீங்கள் செல்போனை பார்ப்பது, வேறு எங்கோ கவனம் செலுத்துவது போன்ற விஷயங்கள் உங்கள் மீது ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தும். அவர் சொல்வதை நீங்கள் காது கொடுத்து கேட்கிறீர்கள் என்பது அந்த நபருக்கு புரிந்துவிட்டாலே நீங்கள் அவர்களுக்கு பிடித்தமான நபராக மாறிவிடுவீர்கள். 4. உங்களைப் பற்றி அதிகம் தெரியப்படுத்தாதீர்கள். நீங்கள் பார்க்கும் அனைவரிடமும் உங்களைப் பற்றி அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன ஆகும்? மக்களுக்கு உங்களுடைய உண்மை முகம் புரிந்துவிடும். உங்களைப் பற்றி எந்த ஒரு ரகசியமும் இல்லாத போது உங்கள் மீது யாருக்குமே ஈர்ப்பு வராது. எனவே உங்களை பிறப்பிக்க வேண்டுமெனில் உங்களைப் பற்றி குறைவாகவே சொல்லுங்கள். 5. வாழ்க்கையைப் பற்றி குறை கூறுவதை நிறுத்துங்கள். தன்னம்பிக்கை இல்லாதவர்கள்தான் வாழ்க்கையைப் பற்றி குறை கூறிக் கொண்டிருப்பார்கள். தன்னம்பிக்கை உடையவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்களை சிறப்பாக மாற்றவே முயற்சிப்பார்கள். எனவே உங்களைப் பற்றியும் உங்கள் வாழ்க்கை பற்றியும் தவறாக பேச வேண்டாம். எனவே முடிந்தவரை பாசிட்டிவான மனநிலையில் பிறரிடம் பேச முற்படுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி.